ஒரு வீட்டில் ஒரு மகளும் மருமகளும் குழந்த பெற்று இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ மருமக வந்து காலைல எழுந்திரிச்சு வரும்போது மாமியார் கேட்டாங்கன்னா, இன்றைக்கி என்னம்மா சமைக்கிறேன், இன்றைக்கி என்ன சமையல், இன்றைக்கி டீ போடுறியா காஃபி போடுறியான்னு சொல்லிட்டு மருமகளை பார்த்து கேட்குற மாமியார், அதே அவங்க மக எழுந்திரிச்சு வரும்போது இன்றைக்கி என்னம்மா சாப்பிட்ற, இன்றைக்கி என்னம்மா டீயா காஃபி குடிக்கிறியா, நீ போய் ரெஸ்ட் எடுமா, நீ ஏம்மா எந்திரிச்சு வந்த நேரத்துலேயே குழந்தைய நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிற மாமியார் இதே மருமகளை பார்த்து சொல்ல மாட்டாங்க. இது ஒன்று. அதே மாதிரி அவங்க குழந்த மகள் குழந்த அழுதா ஓடி போய் தூக்குற எந்த ஒரு மாமியாரும் மருமகளோடதை அப்படி பார்க்குறது கிடையாது. 100% அப்படியும் இருக்காங்க. அதே மாதிரி நம்ம குழந்த இது சின்ன சேட்டை தான் பண்ணுவான். எப்படி வளர்த்து வச்சுருக்கா பாரு உங்கள் அம்மா, எப்படி வளர்த்து வச்சுருக்கா பாரு உங்கள் அம்மா, ஏன் அம்மாவுக்கு மட்டும்தான் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கா, ஏன் அப்பாவுக்கு இல்லையா? எந்த அப்பாவுமே அம்மாவை மட்டும்தான் குறை சொல்கிறாங்களே தவிர ஏன் உன் பையனை பற்றி குறை சொல்கிறது கிடையாது. இதே மகளை பார்த்துக்கோங்க, எல்லாம் அவங்க அப்பா வீட்டு ரத்தம், அதனால் அப்படி இருக்குது, நீ ஏம்மா ஃபீல் பண்ணுற அப்படிம்பாங்க. எல்லார் வீட்லேயும் மகள் வேறு மருமகள் வேறு தான். என்றைக்குமே ஒன்று ஆகவே முடியாது. மகளை மகளாக பார்ப்பாங்க, மருமகளை மருமகளாக பார்ப்பாங்க. ஒரு வேலைக்காரியாக மட்டும்தான் பார்ப்பாங்களே தவிர மகளை மட்டும் தூக்கி மெச்சுக்குவாங்க.